அப்புறம் 6ஆம் தேதி வந்துட்டு காலையில் வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போன இடத்துலையே வந்து பிளட் வாமிட் எடுத்துட்டார். அங்கேருந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அதுதான் லாஸ்ட். எங்கள் அப்பா அந்த கேக் வெட்டி கொண்டாடினது தான் லாஸ்ட்டு வீட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் வேலையிலிருந்து பிளட் வாமிட் எடுத்தாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் அம்மா எல்லா இடத்துலையும் எங்கள் அம்மா கூட போயிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இணை பிரியாமல் இருப்பாங்க. எங்கள் அம்மா பெரிய பொட்டு குங்குமம் பெரிய ஸ்டிக்கர் பொட்டு பெருசாக இருக்கும். பொட்டு அதே மாதிரி இங்கே நல்லா பெருசாக வைக்கும். மூஞ்சியில் மஞ்சள், முகம் ஃபுல்லாக மஞ்சள் பூசி தான் பெருசாக பொட்டு வைக்கும். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எங்கள் அம்மா வந்து. அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா எப்போவுமே கூடவே தான் இருப்பாங்க. வண்டியில் ஒன்றாவே தான் போவாங்க, ஒன்றாவே தான் வருவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எங்கள் அப்பா வந்துட்டு அந்த பிளட் வாமிட் எடுத்தோடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருமே பக்கத்தில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்களாம் சேர்ந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் ஜிஹெச்சில் மறுபடியும் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவர் அட்மிட் பண்ணி 6ஆம் தேதி அட்மிட் பண்ணிட்டாங்க. 6ஆம் தேதி அட்மிட் பண்ணி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. நாங்கள் வந்துட்டு பயந்துட்டோம். அப்புறம் 6ஆம் தேதி நைட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு நைட்டு இருந்துட்டு நானும் பெரிய தங்கச்சி இருந்துட்டு சரி நம்ம போய் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அப்பாவுக்கு வந்து வேண்டிட்டு வரலாவா அப்படின்னு சொன்னோன்னா அவளும் சரின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் பிள்ளையும் தங்கச்சி 3 பேர் பெரிய இங்கே சூளக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு போனோம். ஏன்னா அங்கே தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து வாய் பேச முடியாமையும் கை கால் வராமல் இருக்கும்போது அங்கே தான் வந்துட்டு எங்கள் அப்பாக்கெல்லாம் பார்த்தோம். அங்கே தான் சரியாச்சு. அதை மைண்டில் வச்சுட்டு நாங்களும் போய் அங்கெல்லாம் அங்கே போய் பூசாரிகிட்ட சொன்னோன்னே பூசாரி இருந்துட்டு இந்த மாதிரி செல்வராஜ் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்க. செல்வம் பிள்ளைகளாக வாங்குவாங்கன்னு சொல்லி அவரும் கூப்பிட்டு சிறப்பு பூஜையெல்லாம் பண்ணி அப்பா பேருக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணி திருநீர் தீர்த்தம் எல்லாமே கொடுத்து பிரசாதமெல்லாம் கொடுத்து அப்புறம் நாங்களும் அங்கேருந்து காலையில் 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி போனோங்க. அப்புறம் காலையில் ஒரு 9-10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 10-11 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டோம். வந்தோடனே வீட்டில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேராக வந்துட்டோம். எங்கள் பாட்டி இருந்துட்டு சமைச்சு கொண்டு வந்துருச்சு. பாட்டியும் தங்கச்சிக்கு இன்னொரு தங்கச்சி 3ஆவது தங்கச்சியும் எங்கள் பாட்டியும் சமைச்சு கொண்டு வந்துட்டாங்க. கடைசி தங்கச்சி வந்து எங்கள் அம்மா கூடயே தான் இருந்துச்சு. அப்புறம் நானும் பெரிய தங்கச்சியும் போயிட்டு வந்துட்டோம். பெரிய தங்கச்சியோட குழந்தை வந்து 3 மாதம் குழந்தை. அவளுக்கு வந்துட்டு அம்மா போட்டுருந்துச்சு. அதனால் அவளை வீட்டில் விட்டுட்டு என் பிள்ளைகளை தான் கூப்பிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு இங்கே வந்தோம். ஹாஸ்பிட்டல் வந்தோடனே எங்கள் அப்பா வந்து கீழே வாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே எங்கள் அப்பாவும் கீழே வந்துச்சு. கீழே வந்தோடனே இந்த அபிஷேகம் பண்ணது தீர்த்தம் இதெல்லாமே கொடுத்தோன்னே எங்கள் அப்பா வந்துட்டு சாமி கும்பிட்டு எங்கள் அம்மாவோடது கிடச்சிருச்சு, இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி எனக்கெல்லாம் நல்லா ஆயிரும், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக வாங்கி அந்த திருநீர் தீர்த்தமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அந்த தேங்காய் பழம் எல்லாத்தையும் உடச்சி ஒவ்வொன்றா சாப்பிடும்போது சொல்லுது என் அம்மா வந்து என்னை காப்பாற்றிடுவேன், எனக்கு வாய் பேச முடியாமல் இருக்கும்போதே என்னை வந்து காப்பாற்றினம்மா, என்னை இப்போ காப்பாற்றாதா, அதெல்லாம் எனக்கு எல்லாம் சரியாக போயிடும், நீங்கள் யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிவிட்டு சிரிச்சிட்டே எல்லாமே வாங்கி சாப்பிட்டுச்சு. அப்புறம் பாட்டி வந்தோடனே பாட்டின்னா எங்கள் அப்பாவோட அம்மா பாப்பா வந்து சாப்பாடு வந்து போட்டுச்சு. சாப்பாடு போட்டு நாங்கள்லாம் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். நாங்கள் சாப்பிடல, எங்கள் அப்பா சாப்பிட்ருக்கோம். நாங்கள்லாம் ரவுண்டாக உட்காந்து பேசிட்டு சாப்பிட எங்கள் அப்பா இருந்துட்டு உப்பு இல்லை ரசத்தில். அதுக்கு பாப்பா இருந்துட்டு ஏம்மா உனக்கெல்லாம் அறிவு இல்லையா, ஏன் சாப்பாடு குழம்புன்னு குழம்புல ஒரு உப்பு போடணும்னு கூட தெரியாதா, ரசத்துலேயும் உப்பு இல்லை, குழம்புல உப்பு இல்லை, இலை என்ன பொழைக்கிற அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து திட்டிருச்சு. திட்டினோடனே பாப்பா வந்து அழுதுனோடனே எங்கள் அப்பா இருந்துட்டு எல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு எல்லாம், நான் இல்லை அப்படின்னா நான் இல்லாத காலத்தில் உனக்கு எல்லாம் யார் பார்த்துக்குவாங்க, இவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்கன்னு நீ நினைக்கிறியா, நீ கொஞ்சம் இப்போமே இப்படி இருந்தீங்கன்னா நான் இல்லாத காலத்தில் நீ எல்லாம் எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து அந்த வார்த்தையும் கேட்டோன்னே என் பாட்டிக்கு ரொம்ப அழுகு வந்து என் பையன் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் உட்காந்து அழுதுருச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஏப்பா விடுப்பா பாப்பா திட்டுற வேண்டாம் விடுப்பா அப்படின்னு, இல்லை இவெல்லாம் பாப்பாளா அவெல்லாம் பாப்பாளா, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நான் இருக்கும்போதே இப்படி இருக்கிறீங்க, நான் இல்லாதப்போ எப்படி இருப்பீங்க. எங்கள் அப்பா மனசுக்குள்ளேயும் நிறைய கஷ்டம் வேதனையெல்லாம் இருந்துச்சு, வெளிப்படையாக பேசியிருக்கு. அது எல்லாம் இதில் சொல்ல வேண்டாம். ஆனால் நிறைய பிரச்சனைகள் நிறைய எங்கள் அப்பா மேலே இருந்ததல்ல, எங்கள் அப்பாக்குள்ளே இருக்கிறது எல்லாம் வந்து என்னையும் எங்கள் பாட்டி உட்கார வச்சு சொல்லியிருக்கு பேசியிருக்கு. ஆனால் அதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தை வந்து பேசுறதெல்லாம் ரொம்ப கொடுமை தான். ஆனால்
பெத்த புள்ள விட்டால் அதையும் கூட எங்கள் வீட்டையெல்லாம் சொல்லி அழுதுருக்கு.